ஒரு சிறந்த காமெடி படமாக, ஒரு லவ் படமாக இது வந்து ஜனரஞ்சகமான ஒரு படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருப்பது முதலில் டைரக்டருக்கு நன்றி சொல்லணும். பாலாஜி வந்து ரொம்ப கடுமையான உழைப்பாளி. அவர் வந்து இந்த படத்தை வந்து தன் தொழில் ரீதியாக மிக சிறப்பாக செய்து கொடுத்துருக்கிறார். இந்த படம் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடி, ஒரு லைட் ஹார்ட்டட் படம். நான் இந்த படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொமான்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபன்னும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டோரியில் ஒரு ஃபிலிம் பேஸில் ராம்காம் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கான்செப்ட். எங்கள் அன்பேவாலேருந்து எடுத்திங்கன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃபன் இந்த படத்தில் ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை தந்திருக்காரு பாலாஜி. அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். உண்மையிலே இந்த படம் பார்த்து ரொம்ப சிரிச்சு விழுந்து சிரிச்ச. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வெளியே வரும்போது ரொம்ப, அதாவது மக்கள்லாம் இப்போ வந்து வர படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்துட்டு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது 120 ரூபா 130 ரூபா வேஸ்ட்டு நினச்சி தான் வெளில வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த 140 ரூபாய்க்கான ஒரு மன நிறைவோடு வெளில வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்து மேலே. நம்ம இந்த டேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட உழைப்பு கிடைச்ச வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். முதல் படம் ஆரம்பிச்சிட்டோம், அதை முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுல ஒரு ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அவரோட உழைப்புக்கும் அவரோட காத்திருப்புக்கும் கண்டிப்பாக பெரிய பலன் கிடைக்கும். இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த டைட்டில் கூட எனக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து திருமலை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கிரியேட்டர் அவர் எங்கள் யூனியனில் இருக்க வேண்டியது எப்படி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் போனான்னு தெரியல. ஒரு அற்புதமான டைரக்டர் அவர். ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியும் ஒரு ட்ரெய்லராக இருக்கணும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு உணர்வை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு. தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த குறிப்பிடக்கூடிய அற்புதமான மெலோடிகளை தரக்கூடிய இசையமைப்பாளர் தம்பி நிவாஸ் அவருக்கும் இந்த படத்தினுடைய வெற்றி பெரிய வரவேற்பை தர வேண்டும். இந்த பாடல்கள் வெற்றியடைய வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபிலிம் வந்து நல்லா வந்திருக்கு, பாடல்களும் நல்லா வந்திருக்கு. ஏன்னால் வந்து இதுக்கு நாங்கள் நிறையா சாரும் நானும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நிறையா உழைச்சிருக்கோம். ஈவன் தோ நிறைய விஷயங்களுக்கு தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இந்த ஃபிலிமில் ஒரு சோல் இருக்குன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். ஆக்சுவலி ஐ திங்க் அந்த ஒரு விஷயந்தான் எப்போவுமே இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு ஸ்க்ரீன்லாம் வந்து அந்த ப்ளோயர் வச்சு ஒருத்தர் வந்து கிருன்னு அடிச்சிட்டு இருக்காரு அந்த காற்றுல, ஸ்க்ரீன் எட்ஜ் ஃப்ரேம் எட்ஜில் ஆடணுன்ட்டு. அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு போய் இந்த ஸ்க்ரீன் வேலைக்கு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் வந்து ஒரு பூனை மாதிரி சுருண்டு படுத்து அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தோன்னே அப்படி பார்த்தாப்புல டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னே சரி அப்படின்னாப்புல. அவர் வந்து என்னென்னா அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு தட்டை கழுவாரான்னு தெரியாது. ஆனால் இந்த வேலையை அவர் பண்ணுறாருன்னா அவர் கேமராமேனை இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லை என்ன, அப்படி கிடையாது. அவருக்கு சினிமா மேலே இருக்கிற ஆர்வம். அப்படி அந்த தொழிலில் வேலை பார்க்குறவங்க மொத்தமாக வேலை பார்க்கும்போது ஒன்று இருக்கும்ல, அதை நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது மொத்த டீம் கூடயும் நான் ஃபீல் பண்ணேன். எம்எஸ் பாஸ்கர் சார், அப்புறம் சின்னி சார், கௌரி வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினாகவும் ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான அவங்க கேரக்டர் ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும். ப்ளஸ் வந்து மதுமிதா, சாம்ஸு, அக்ஷத், சாரா, அப்புறம் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஜெர்மன் மிஸ்டர் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அவர் உள்ளே வந்தார். அப்புறம் பாட்டி கேரக்டருக்கு வந்து கொல்லப்புலி லீலா, அவங்க வந்து அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். அவங்க வயசுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படி மாதிரி என்ன ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்தோம்.
இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கலி அப்படிங்கும்போது எனக்கு வந்து என் நண்பர் மூலமாக எஸ்ஆர் கதிர் அவர்கள் மூலமாக மாதேஷ் மாணிக்கம் இதில் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையும் கேமராவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கடல் பற்றி எனக்கும் தெரியாது. இதுக்கு முன்னால் அந்த அனுபவம் எல்லாரை போலவும் நானும் வந்து கடல் அப்படிங்கிறது நம்ம பீச்சில் போய் கால் நினைக்கிறது அளவுக்கு தான் தெரியும். ரொம்ப போச்சுன்னா இன்னொரு 10 அடி உள்ளே போய் குளிச்சிருப்போம், அவ்வளோதான் தெரியும். பட் அதை தாண்டி எனக்கு தெரியாதனால என்னுடைய இதில் என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து என்னுடைய டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். தேங்க்ஸ் டு சிமுதேவன் சார். ஒரு நல்ல டைரெக்ஷனில் சூப்பராக படம் எடுத்திருக்காரு. அண்ட் ஜிப்ரான் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மியூசிக்காக சூப்பராக வந்திருக்கு படம் எல்லாமே. அந்த கடலை கணிக்க முடியவில்லை. திடீர்னு கம்மியாக இருக்குது, திடீர்னு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது, திடீர்னு அலை அடிக்குது, நிற்க முடியல, உட்காந்துருந்தா கூட முதுகெல்லாம் வலிக்குது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து டேபிளில் உட்காந்து எழுதுறது ஈஸின்னாலும் தோணணும் இல்லையா? தோன்றது கஷ்டம் இல்லையா? தோன்றதை எழுதி அதற்கு போய் லொக்கேஷன் எல்லாவற்றையும் பார்த்து காட்சிப்படுத்தி எங்களை மாதிரி இம்சைகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடாமல் இருங்களேன், ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தோம். ஷூட்டிங் போன மாதிரி வந்து இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு டூர் போன மாதிரி தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் அப்படிங்கும்போது பெருசாக லைட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராலி கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது டைரக்டரோட பிளான் பண்ணி பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கெங்கே அடிக்கலாம் கடலில். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அலையோட ஹைட் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு 10 அடி 12 அடி 20 அடியில் பிளாட்ஃபார்ம் அடிக்கிறோம்னா அடுத்த நாள் 10 அது மூழ்கி இருக்கும். இந்த படம் வந்து 3 ஷெடியூலாக போச்சு. 3 ஷெடியூலாக போகும்போது அது குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் வந்து அலை அடிச்சு ஒவ்வொரு டைமும் பிளாட்ஃபார்ம் பிரிஞ்சு உடஞ்சிரும். ஸோ அதை மறுபடியும் செட் பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. I would like to thank Uncle for like acting with him, and I felt like family when I was in the boat. Very hard, like sunlight எல்லாமே. எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் யாருக்கூடயோ ஜோடியாக நடிச்சு அவங்க ஹீரோ ஆகிடுவாங்க. சந்தனம் சார் கூட ஜோடியாக நடிச்சு அவர் ஹீரோ ஆகிட்டாரு. சூரி சார் கூட ஜோடியாக நடிச்சு அவர் ஹீரோ ஆகிட்டாரு. பாபு சார் கூட நான் எப்போவோ ஜோடியாக நடிச்சிருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆகிட்டாரு. ஸோ அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. மண்டேல அவர் நடித்த விஷயம், இங்கே நம்ம போட்டில் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து கௌரி மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகிற அளவுக்கு ரசித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையாக இருக்குது. படத்துக்கு ரெடியாகி ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஒவ்வொரு கடற்குள்ளே போயாச்சு. நான் மதுமிதா எல்லோரும் ஃபுல்லாக ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி ஜம்முன்னு பளிச்சுன்னு அப்படி வந்து நின்றுட்டுருக்கோம். என்ன இப்படி வரீங்க? சீன் 23 இப்படி தான் இருக்கும். காற்று அடிச்சிருக்கு, புயல் அடிச்சிருக்கு, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கீங்க, கலைங்க. அப்படியா சார்? உடனே அப்படி தலையை லேசாக கழிச்சு விட்டு பொட்டை லேசாக அழிச்சு விட்டு இப்படின்னு அது கண்டினியூஸாக ஒரு படம் ஃபஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல. டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னே தெரில. திடீர்னு சீன் 23, திடீர்னு சீன் 55, திடீர்னு சீன் 76. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. எதில் பொட்டு வச்சேன், எதில் பொட்டு வைக்கல, எதில் தலையை களைச்சி விட்டோம். அப்புறம் பிடிபட்டுருச்சு. நேராக உள்ள சீன் நம்பர் 55 லைட்டாக ஒரு அலைஞ்சி ரெடியா ஓகே உள்ளே போங்க அப்படின்னு. சீன் நம்பர் 1 இந்த பளிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு. இந்த மாதிரி ஆரம்பமே ஒரு ரணத்தில் இருக்கு. லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சமத்தான ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர் என்கிட்ட கொடுத்தாரு. என்னால் இது பண்ண முடியும் அந்த நம்பிக்கை அதுவே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நான் ஆனஸ்ட்டாக சொல்லிட்டேன் சார், நான் தமிழ் பொண்ணு இல்லை, கேரளா பொண்ணு, இங்கே வளர்ந்துருக்கேன், அதனால ஓரளவுக்கு தமிழ் பேசுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த செந்தமிழ் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு பேச முடியுமா? அது வேறு அந்த பிராமின் ஸ்லாங்கோட எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌரி, நீங்கள் வாங்க, வில் டேக் கேர் ஆஃப் யூ. அக்ஷத் சொன்ன மாதிரி ஐ ஃபெல்ட் வெரி சேஃப் ஆன் தட் போட். இங்கே இருக்கிற யார்கிட்டையும் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை. பட் அந்த ஒரு 10 பேரோட எனர்ஜி, இட் வாஸ் லைக் மேஜிக். அது எப்படி நாங்கள் ஒரு யுனைட்டடாக இருந்தோம் த்ரூ அவுட். சிம்புதேவன் அவரும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்ப்பார். ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கர்நாடிக் சாங் அப்படின்னாரு. ஓகே உத்தமிழனுக்கு அப்புறம் ஓகே நல்ல கிளாசிக்கில் ராகம் பேஸில் பண்ணலாம் அப்படின்னோடனே ஓகே ஆனால் அது மெட்ராஸ் பாஷையில் இருக்கணும் அப்படின்னாரு. ஓகே சொல்லி அப்படி தான் அந்த சாங் சோகா சாங் பண்ணோம்.
சரி ஓகே நெக்ஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஓகேங்க இப்போ வந்து ப்ராப்பரான மெட்ராஸ் கானா ஒன்று அப்படின்னாரு. ஓகேங்க, பட் இது வந்து கர்நாடிக் ஸ்டைலில் அந்த சரி சரி கமலாம் இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ ஓகே, பட் இந்த கான்ட்ராஸ்ட் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே, சுதா ரகுநாதன் மேம், பத்மபூஷன் அவங்க பாடியிருக்காங்க. பிகாஸ் அவங்க சாங் ஓகே சொல்லுவாங்களான்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் கேட்டுட்டு அவங்க வந்து இல்லை இவ்வளோ அழகாக இருக்குது ராகத்தில் நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிக் மார்க். ஓகே அப்படின்னு. தென் செகண்ட் வந்து கானா அப்படின்னோடனே நமக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே மியூசிக்கில் வந்து தேவா சார் தான். ஸோ சரி தேவா சார்கிட்ட கேட்டு பார்ப்போனார். அவரும் ரொம்ப க்யூட்டாக கேட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெக்கார்ட் பண்ணோம். பட் இந்த 2 சாங்குமே ஒரு பயங்கர யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கதை அவங்களுக்கு சரியானதாக இருக்கும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறதுக்கும் சூப்பரான கதையாக இருக்கும்னு சொல்லி என் மேலே இருந்த நம்பிக்கையில் இந்த படத்தில் நடித்தாங்க. இங்கேருந்த எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்படி தான். இந்த கதை வந்து மக்களுக்கான கதை, மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைன்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணோம். இன்றைக்கி உங்கள் முன்னாடி இதே நம்பிக்கையில் தான் இவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கோம். மிகப்பெரிய ரோல்னா பாரிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஜமாலை நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்க. இந்த மாதிரி ஒரு ரோல், அதாவது கிட்டத்தட்ட ஐ மீன் இட் இஸ் ஆத்தர் பேக் ரோல்னே சொல்லலாம். எனக்காகவே எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் தேங்க்யூ பாரி. ஃப்ரெஷ் ஃபேஸஸ்க்கு, ரிலேட்டிவ்லி லெசர் நோன் ஃபேஸஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எதுவுமே தெரியாமல் வந்து ஒரு பாரி மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ஒரு பிளைண்ட் ஃபெய்த்து. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் பாரி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஷூட் பண்ணும்போதும் நிறைய இடத்துல வந்து தெரியும். ஒரு தடவையும் வந்து ஒரு சின்ன ஒன்லைன் டைலாக் சொல்லும்போது கூட சார் பூனை மாதிரி பேசுங்க சார் அப்படிம்பாரு. ஸோ அது அப்பப்போ வந்து ஃபைன் டியூன் பண்ணி he got the best out of us. அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே. லாட் ஆஃப் ஃபஸ்ட் டைமர்ஸ் இருக்கும் இந்த படத்தில். அந்த 35-40 நாள் நாங்கள் ஷூட் பண்ணது, எப்படியெல்லாம் ஷூட் பண்ணோம், எந்த அளவுக்கு ஒன்றா இருந்தோம், எந்த அளவுக்கு வந்து வாழ்ந்தோம் அந்த இடத்துல அப்படின்றது தான் ஒரு ஐ திங்க் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும். 2 வருஷமாக நாங்கள் பாரி பிரதர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். லொக்கேஷன் பார்த்ததுலேருந்து ப்ளஸ்ஸு கேஸ்டிங்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து வேலை செஞ்சு இப்போ வந்து உங்களை எதிர்க்க வந்து இது மாதிரி ஒரு படைப்பை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கூழாங்கல் பண்ணோம். அதுவும் வந்து நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து நான் உங்ககிட்ட வந்து நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேஸ்டிங் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு இடத்துலையுமே கரெக்டான எமோஷனை கொடுத்து அந்த சீனை லிஃப்ட் பண்ணதில் த ஹோல் கேஸ்ட் அவங்க ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. டேரக்டர் சார் பாரி சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இப்போ ஆகிட்டார் அவர். அமேசிங்கான ஆக்டர். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் முன்னாடி நடித்ததுக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். அவர் ஒரு ஆக்டராக இருக்கனால அவரை ஏமாற்ற முடியல. கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாரா, உனக்கு எமோஷன் வரல மறுபடியும் டேக் போ அப்படின்னுவார். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட் அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ராஜா சார், அஃப்கோர்ஸ் இந்த படம் ராஜா சார் மியூசிக் அப்படின்னா சொல்லி நாங்களே வந்து வெளியில் சொல்லுவோம், ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஸோ ராஜா சாருக்கு மிக மிக பெரிய நன்றி. இந்த படத்தில் உண்மையிலேயே அந்த பாரி அவர் வந்து டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் பர்சனலாக அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை என்டையராக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் சேத்தன் சாரோட கேரக்டர்லாம் வேறு லெவலில் இருந்தது. இந்த மாதிரி படைப்பு நல்ல கண்டென்ட்டு நம்ம எல்லோரும் தான் கொண்டு போய் இதை வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். படம் வந்து 31 வருஷத்துக்கு அப்புறம் இது திருப்பியும் அவங்க ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. டால்பி சவுண்ட்,
அண்ட் அழகான ஒரு கலர். ஸோ எனக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மேம் அந்த படம் வந்து நாங்கள் 100 times பார்த்துருக்கோம். பட் நான் இது வந்து செகண்ட் டைமோ தேர்ட் டைம் தான் பார்க்குறேன் இந்த தியேட்டர். ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இந்த இது படம் தமிழில் வருதா சார்? தமிழ் வருது. தமிழ் இங்கே ரிலீஸ் பண்ணுங்க. சரி சரி, தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ். சரி. ஸோ இதில் என்ன சொல்லணும்னா எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து மாஸ்டர் டெக்னீஷியன்ஸ். அதில் வந்து ஃபாசில் சார் அவர் வந்து இந்த க்ரியேட் பண்ண ஒரு ஜீனியஸ். அவர் வந்து டைரக்டர் ஃபாசில், அவர் வந்து ஒரு ஜீனியஸ். இது எப்படி இந்த காலகட்டத்தில் நம்ம அதை பார்க்கும் போது ஒரு அவுடேட்டடாக தெரியாத ஒரு ஃபிலிம் இந்த படம். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறோம் ஸ்க்ரீனில். அது ரெஸ்டோரேஷன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸஸ், என்ன டைரக்ஷன், ஃபாசில் சார் டைரக்ஷன் ஒரு ட்ரீட் தான் அது திரும்ப பார்க்குறது. நாற்கரப்போர்னா என்ன அப்படின்னா, நாற்கரம் அப்படின்றது ஒரு 4 பக்கங்களை இணைக்கக்கூடிய அந்த சதுரத்துக்கு பேர் தான் நாற்கரம்னு சொல்லுவாங்க. அந்த 4 பக்கங்கள் ஈக்குவலாக இருந்தாலும் சரி, இல்லை சாய் சதுரமாக இருந்தாலும் சரி, இல்லை செவ்வகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பேரும் நாற்கரம் தான். இந்த நாற்கரம் வந்து சதுரங்க விளையாட்டோட சதுரங்க கட்டத்தை குறிக்கிறது. இந்த சதுரங்க கட்டத்தை வந்து நம்ம வந்து சமூகமாக எடுத்துக்கலாம், நாடாக எடுத்துக்கலாம். அந்த கட்டத்தில் இருக்கிற சதுரங்க கட்டத்தில் இருக்கிற வெள்ளை காய்களுக்கும் கருப்பு காய்களுக்கும் நடுவில் வந்து ஒரு காலங்காலமாக ஒரு போர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெள்ளை காய்களை வந்து நம்ம பணக்காரன், கார்ப்பரேட், அரசியல்வாதி, அதிகார வர்க்கம் அப்படி எல்லாம் வேணால் நம்ம அதில் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். கருப்பு காய்களுக்கு வந்து நம்ம என்னென்னா ஏழை, ஒடுக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்படுபவர்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பேருக்குமான அதாவது போர் வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம நாற்கர போர்னு வந்து வச்சுருக்கோம். 4 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படத்தில் ஒரு கேரக்டராக பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா கண்டிப்பாக அது காட் கிரேஸ் தான் நினைக்கிறேன். என்னோடய விடாமுயற்சியும் என்னுடைய தொடர் போராட்டமும் தான் இந்த இடத்துல நான் நிறுத்தியிருக்கு. கண்டிப்பாக நாற்கரப்போர் படம் ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் இட், பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். நாற்கரப்போர் அது ஃபஸ்ட்டு படத்தோட கதையோட நாயகன் நானாக இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான கதாநாயகன் வந்து தயாரிப்பாளர் தான், வேலாயுதம் சார் தான். அதான் உண்மை. ஏன்னா இந்த கதையை கேட்டாலே டக்குன்னு ஒருத்தர் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. என்னடா குப்பாளுறவங்க, இது ஓகேவா, இது ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, இப்படி ஒரு பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இது கமர்ஷியலாக கொண்டு வர முடியுமா, இதுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நடுவில் இது ஒரு கதையாக பண்ணி வெற்றி கொடுக்கும்போது இந்த கதை நல்லா இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண தருணம் இருக்குல்ல, அங்கே வேலாயுதம் சார் தான் ஃபஸ்ட்டு நம்ம மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். கதை கேட்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் படம் கதையை வந்து சொல்லும் போது நான் எப்பயும் நோட்ஸ் எடுத்தே வருவேன். அவர் ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்தே வந்துட்டே இருந்தேன். செகண்ட் ஹாஃப் அவர் சொன்னார், நான் நோட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் செமையாக இருக்குது, இதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணேன். கதை சொல்லும்போது அவர் என்ன விதத்தை சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் லிங்கேஷ் கூட ஆக்டிங் வந்து அவர் நடிப்பு அந்த கேரக்டராகவே வாழ்ந்த மாதிரியே இருக்கும். அது என்ன டைட்டில், நாற்கரப்போர். இதெல்லாம் சாதாரணமாக ஒருத்தர் தன் சிந்தையில் எழுந்து நாற்கரப்போர் என்று ஒரு சினிமாவுக்கெல்லாம் டைட்டில் சாதாரண வச்சிட முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைங்கிறது மிக உச்சகரமான வார்த்தை. நீங்கள் என்ன மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டான்னு கேட்டேன். அவர் சிம்பிளாக சொன்னார், நான் இன்ஜினியர்னாரு. அப்போ இன்ஜினியர்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் பேஸ். அந்த நாற்கரம் என்கின்ற வார்த்தை மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து எடுத்து அதை இவர் வச்சிருக்கக்கூடிய கதை கருவுக்குள்ளே இணைச்சார்ல, அங்கேயே இந்த கிரியேட்டிவிட்டி நிற்குது. படத்தை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த கதை அம்சத்தை சொல்லணுன்னு எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். ஆனால் இது வந்து எளிய சமுதாயத்தை பற்றி ஒரு சமுதாய நோக்கோடு எடுத்த ஒரு படம். அதனால் இந்த படம் திரைக்கு வந்தபடி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் புது ப்ரொடியூசரு புதுசாக ஒரு படம் எடுத்துட்டான். படம் நல்ல விதமாக வந்துடுச்சு. எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. தயங்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சுரேஷ் காமேச்சன் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஆலோசனை சொன்னாங்க. ஒரு தூய்மை பணியாளர்களோட வாழ்வியலை ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நாற்கரப்போர் அந்த ட்ரெய்லரில் வந்து ரொம்ப
2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அந்த துப்புரவு பணியாளர்களோட வாழ்க்கை நிலை, அப்புறம் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2 பிரிவினருக்கும் நடக்கிற ஒரு இடையறாத போர். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி தான் வந்து நம்ம இந்த விளையாட்டை பற்றியே பேச வேண்டியது இருக்குது. விளையாட்டை பற்றி, விளையாட்டுக்குள்ள உள்ள அரசியல்களை பற்றி மிக சமீபமாக ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பேசுது. அது தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பேச வேண்டிய ஒரு தளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த தளத்தை தனது முதல் படமாக எடுத்திருக்கிற தம்பி வெற்றிக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி எந்த ஹீரோ எந்த ஹீரோயின் வேணும்னா சாருக்கு ஆக்சுவலி டேட் கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி கூட அவங்க இயக்குன படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும், ப்ளஸ் இன்றைக்கி இந்த சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும், சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியாக இருக்க முடியும். நான் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசுனாங்க, சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவாக பண்ண முடியும், அவங்க போல்டாக போயிட்டு எல்லா விஷயத்தை பற்றி பேச முடியும். லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோட ப்ராஃபிட் என்ன, என் லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காமல் சமூகத்தில் நடக்கிறது இல்லை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க. ஸோ இனிமேல் இஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ வாழ்த்துக்கள் சார் படத்துக்காக. இந்த படம் எதை பற்றி பேசுகிறது என்பது மட்டுமல்ல, இந்த படத்தில் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது கூட ஈரோட்டு கிழவனின் ஒரு முன்னுரையோடு போட்டு கருப்பு என்பதோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதற்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் வேண்டேன். ஒரு படம் நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா வேறு வேறு அடையாளங்கள் இருந்தது. இன்றைக்கு ஒரு படம் நல்ல படம், ஆழமுள்ள படம், கருத்துள்ள படம் என்றால் தம்பி சுரேஷ் காமாட்சி எந்த படத்தை அவர் வெளியிடுகிறாரோ அந்த படம் நல்ல கருத்துள்ள படம் என்பது அடையாளமாக திகழ்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் இதை ஷூட்டிங் பண்ணி இதை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். ஒரு திரைப்படம் எந்த அளவுக்கு வீச்சுக்களையும் வீரியங்களையும் தருகிறது என்பதற்கு இந்த நாற்கர போர் ஒரு நல்ல அடையாளம். அருமை இயக்குனர் ஸ்ரீ வெற்றி அவர்கள் இன்றுதான் முதலாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பர் இனியன் மூலமாக அவர் அறிமுகமானார். தொலைபேசியில் பேசும் பொழுதே அவர் ஒரு தரமான ஒரு படைப்பாளி, ஒரு மண் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். வேலாயுதனை வந்து தைரியமாக ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்றது வெற்றி உண்மையாகவே நீங்கள் உள்ளக்கி. ஏன்னா வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வரது தான் இன்றைக்கி சேலஞ்ச். படத்தை எடுக்க எல்லாம் எடுத்துடலாம். அப்போ இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சுருக்காரு. அவருக்கு இந்த படம் வெற்றி படம் ஆகணும்னா தொடர்ந்து ஒரு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவர் பயணிக்கிறேன். ஏன்னா கோவமே படாமல் அவரை நான் கோவப்பட்டு அவர்கிட்ட நான் ஒரு 6-7 மாதம் பார்க்குறேன். கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. சிரிச்ச மணிக்கே இருப்பார். எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சிரிச்ச மணிக்கே இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது.